சொல்லுங்க தம்பி உங்களை பற்றி. சார் என் பேர் கார்த்திக் சார். என்னோட கதை வந்து கடனை பற்றி இருக்க பர்சன் கடனில் எவ்வளோலாம் கஷ்டப்பட போகிறான்றதை என்னோட கதையை எடுக்க போகிறேன். இது என்னோட கதை மட்டும் இல்லை சார். ஆடிஷன் சினிமா பார்க்குற எல்லாரும் இது எடுத்து நான் படம் பார்த்துட்டு வெளில வரப்போ இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேனே, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்ற கதையை தான் நான் எடுக்க போகிறேன். என்னோட கடன் 2015 வரைக்குமே கடனை பொறுத்த வரைக்கும் பேங்க் கடன், அதேமாதிரி வட்டி. இப்போ தான் ஆப் லோன் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. இந்த ஆப் லோன்னால என்னென்ன கஷ்டப்பட போகிறாங்கன்றதான் இது கதை. ஹீரோ எப்படியெல்லாம் இந்த கடனுக்குள்ள வந்தான், போயிட்டே இருக்கு கதைக்கு வாங்க. அதான் சார் கடன்ல இருந்து எப்படி வெளியே வரல, அதை கெரியரை எப்படி பேலன்ஸ் பண்றானா இல்லையா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், லவ்ஸ் எல்லாத்தையும் அவன் எப்படி பேலன்ஸ் பண்ண போறான். தாங்கண்ணே இந்த டெவலப்மெண்ட் ஓகே, கதை சொல்லுங்கன்னு. அதான் சார் நரேஷன் மட்டும் இப்போ சார் சொல்லியிருக்கேன். ஸ்டோரி இப்போ இதுக்கு சினாம்ஸ் மட்டும் தான் சார் போட்டிருக்கேன். சினாம்ஸ் தான் சார் ஆன்லைன் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கதை இல்லை, கதை வந்து ஆன்லைன் ஸ்டோரி எழுதிருக்கு. அந்த ஆன்லைன் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு. இதுதான் பேஸ்ட் ஆன் ஸ்டோரின்னு. வேற ஏதாவது கதை இருக்கா? இல்லை சார், லவ் பேஸ்டு கெரியர் ஸ்டோரியாக ஒன்று எழுதிட்டு இருக்கேன் சார். அவ்வளோதான் சார். இந்த பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் ஒரு நாள்ன்றது என்னோட கதை சார். நானே எப்படி பிளாட்ஃபார்ம் லவ் பேஸ்டு கெரியர் ஸ்டோரி, அந்த கெரியர் உள்ள நான் நரேஷன் பண்ண ஸ்டோரி சார். அது இல்லைம்மா நரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, ஓகே சார். அப்புறம் ஒரு 4 வரி சொல்லிட்டு நிறுத்தினா அது எப்படி கதையாகும்? அப்படி இல்லை சார், நான் அப்படி சொல்ல. நான் வந்து இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சொன்னேன் சார். அவ்வளோதான். என்னோட கதையை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் உள்ளே வந்தாங்க வெளியே போனாங்கன்றதான் கதையாக இருக்க போகுது. அவ்வளோதான். இந்த கதை உள்ள என்னென்ன லோன், இதை லோனில் இருக்க ஒரு பர்சன் லோன் கம்பெனிலே ஏஜென்ட்டாக வேலை செய்கிறான். அவன் பார்க்குறத கண்ணாடி மாதிரி எதிர பார்க்க போகிறான். அதை தான் கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதான்னு குழப்பமா என்ன? இல்லை சார், நீங்கள் புரியுது. நீங்கள் ஃபுல் ஸ்டோரி கேட்குறீங்க. ஃபுல் ஸ்டோரி இன்னும் ரைட் பண்ணாமல் நரேஷன் மட்டும் இவ்வளோ தான். ஒரு ஆன்லைன் ஸ்டோரி சினாம்ஸ் ஃபுல் ஸ்டோரி கூட ரெடி பண்ணாமல் ஒரு ஆடிஷன் வந்தீங்களே? இல்லை சார், ஆடிஷன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி எனக்கு ஆடிஷன் நடக்கிறதே தெரியாது. அதனால தான் நேற்று தான் பார்த்தேன். அப்படியே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறேன். சரி, ஸ்டோரியெல்லாம் வந்து ஃபைனல் பண்ணிட்டு வாங்க. இப்படி ஆடிஷன் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 1000 திறமைகள் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போனீங்கன்னா உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக சார். ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கேன் சார். பென் டிரைவ் கொடுத்துருக்கேன் சார். நீங்கள் மெயில் பண்ணியிருக்கேன் சார். அப்போ அதில் ஏதோ ஒரு கதை இருக்கும்ல? இருக்குது சார். அதுதான் சார் என்னோட கதையை எழுதியிருக்கேன்னு சொன்னேன். நான் தான் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் என்னென்னா பார்த்து வரைஞ்சி எழுதுறானோ அதை பெரிய நாட்டுக்கு அப்புறம் ஒரு கதையை எழுதி அந்த கதையை எப்படி நரேஷன் பண்ணுறான், அதுலேருந்து எப்படியெல்லாம் வாய்ப்பு தரான், அந்த வாய்ப்பு கிடைச்சிதா இல்லையா, அந்த வாய்ப்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், அதை தான் சார் நான் கதையை எழுதியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டோரியாக தான் நான் எடுத்து கீழே சப்மிட் பண்ணியிருக்கேன் சார். ஒரு நாள் நான் படத்து காட்டுவேன். சினிமாக்காரன் செல்லுலாய்ட் கம்பெனியில் இதுவரை பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுவரவு, ஹைலைட், தெய்வ திருச்சோலை, மனசோடு பேசலாம் வாங்க, இப்படிப்பட்ட பல நிகழ்ச்சிகள் வந்து நம்ம உங்களுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது போக நம்ம ஆர்டிஸ்ட் ஆடிஷன் வச்சுருக்கோம், டெக்னீஷியன்ஸுக்கும் ஆடிஷன் வச்சுருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னா, டெக்னீஷியன்ஸில் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. அவங்க எடுத்து வச்சுருந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணலாம், இவங்களுக்கோட அந்த ஆசையை நிறைவேற்றுற அளவுக்கு நம்ம பயிற்சியோ இல்லை அவங்ககிட்ட இருக்கிற முயற்சியோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்னு முடிவு பண்ணணும். அதனால அப்படிப்பட்ட குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சில இயக்குநர்களை நம்ம தேர்வு செஞ்சுருக்கோம். அப்படி தேர்வு செஞ்ச இயக்குநர்களோட குறும்படங்களை இப்போ நம்ம கவனிச்சிருக்கோம். உங்களுக்கும் அந்த ஷார்ட்ஸ் வரும். அந்த இயக்குனர் வரிசையில் முதலாக கார்த்திக் அப்படின்றவரை கூப்பிட போகிறோம். அவர் வந்து இந்த படத்தை பற்றியும் அவரோட எண்ணங்கள், லட்சியம், இதுவரை அவர் செய்த முயற்சி, பயிற்சி, இப்போ அவருக்கு என்ன தேவை, நம்மக்கிட்டேருந்து எதை எடுத்துக்க போகிறார், நம்ம அவருக்கு என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் மிக தெளிவாக இந்த கலந்துரையாடலில் பேச போகிறோம். வாங்க கார்த்திக், உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தில் நீங்கள் சொல்ல வர மெயின் த்ரெட் என்ன? சிறு வயசுலேருந்து வரைகிற ஒரு பையன் கடைசி வரைக்கும் அவன் இயக்குனா ஆகுறானா, அது கண்டினியூஸாக அப்படியே வருதா அப்படின்றத சார் காமிச்சிருவேன். சரி, அது கரெக்டாக கன்வே ஆயிடுச்சா? ஒரு நான் எடுக்கிறப்போ எனக்கு அது கன்வே ஆன மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்குது கரெக்ஷன் நீங்கள் தான் சொன்னீங்கன்னா அதை நான் கிளியர் பண்ணிப்பேன் சார். சரி,
இப்போ ஒரு பையன் வந்து ஒரு படம் பார்க்குறான். அவன் அந்த ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு திடீர்னு ஓடி போய் பேப்பர் எடுத்துட்டு வந்து வரையறான். அவன் எதுக்காக வரையறான்? வரைஞ்சு பார்ப்போமே. சரி. இந்த வரைஞ்சு பார்க்குற பழக்கம் நாளைக்கு அவனை இயக்குனராக மாத்திருச்சுன்னு ஆஸ் அ டைரக்டரா நீங்க நம்புறீங்க. இப்ப இந்த வரைஞ்சு பார்த்த பழக்கத்தை தொடர்ச்சியா ஏதாவது ஷாட்ல காட்டுனீங்களா? இல்ல சார். அப்புறம் எப்படி? வரைஞ்சணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எழுதுறத காமிச்சிருப்பேன். அது எப்படி அது? அது இங்க ஒரே பாட்டுல ஒருத்தன் பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆன மாதிரியே சொல்றீங்களே. அப்படி இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் மொத்தம் எவ்வளோ 17 நிமிஷமா? 10 நிமிஷம் சார். 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷம் படத்துக்குள்ள நீங்க ஒரு பெரிய 2.5 மணி நேரம் கதையை சொல்லணும்ல. அப்ப அந்த கதைக்குள்ள ஷார்ட்ஸ்ல சொல்லணும்ல. இப்போ ஒரு பையன் வந்து படம் பார்த்தான். அவன் இன்ட்ரெஸ்டா வரையறான். அவனுக்குள்ள ஒரு டைரக்டர் முளைக்கிறார். அந்த பையன் அடுத்து ஒரு படம் பார்க்குறான். அந்த படத்துலயும் வந்து அவன் வரையணும். அடுத்தடுத்து ஒரு 2, 3 படங்கள் இப்போ வந்து அவன் பார்க்குறான், வரையறான்னு இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்க வந்து வெற்றிமாறன் சாரோட கிளிப் எல்லாம் போடுறீங்க. அப்போ அவன் தொடர்ந்து சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த சினிமா பார்க்கும்போதெல்லாம் நீங்க காட்டின ஒரு ஷாட்ல கூட வந்து அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. ஏய் வேகமா வாடா, புருவத்தை தூக்காத அப்படின்னு வெற்றிமாறன் சார் வாய்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் நீங்க வரைஞ்சிருக்கலாமே. அப்போ எதை கேட்டாலும் இந்த பையன் வரையுமா? இவனுக்குள்ள ஒரு டைரக்டர் மேலே வந்துக்கிட்டே இருக்கான். இவன் அதை வரைகிறத வச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி கொஞ்சம் எழுதுறான். இவனுக்குள்ள கதை எழுதுகிற எண்ணம் வந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக டீட்டெயில் பண்ணியிருக்கலாம்ல. ஓகே சார். என்ன கான்செப்ட்னா ஓகே ஒன்று பார்க்குறான், அதை வரைகிறான். வெற்றிமாறன் சார் பண்ணுறது அவன் அப்படியே பண்ணுறான்றது தான் அப்படியே கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு அதை கண்டினியூட்டாக எடுத்துகிட்டு போகணும் அது அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு வரல சார் நான். இல்லை அது ஒரு டைரக்டராக ஃபுல்ஃபில் ஆகாமல் நீங்கள் வந்து ஜம்ப் போயிட்டீங்க. அந்த ஜம்பிங் வந்து பார்க்குற எல்லாத்துக்கும் புரியாது. இப்போ நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? இல்லை சார். இது ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? நீங்கள் அப்படி எங்கேயாவது அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதில்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக. நீங்கள் யாருக்குமே அனுப்பாமல் நம்ம கையில் இருக்க காசை வச்சு நம்மளே ஒன்று எடுத்து நம்மளே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்போ எப்போ டைரக்டர் ஆகும்? ஓகே சார். ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இனிமேல் ஃபர்தராக பண்ணும்போது 1, 2, 3 தான் எழுதணுமே தவிர 1, 5, 7, 8, 10, 11, 100ன்னு எழுதி போய் ஜம்ப் அடிச்சிடக்கூடாது. அப்போ அது ஒரு ஆர்டருக்கு வராது. ஓகேங்களா? இப்போ என்ன பொசிஷனில் இருக்கீங்க? இப்போ நீங்கள் சொன்னதை பொறுத்த வரைக்குமே நிறைய கற்றுட்டு இருக்கேன். இந்த கம்பெனியில் தான் நான் நிறைய கற்றுட்டு தான் சார் இருக்கேன். நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணதுலேருந்து ஒரு ஆக்டிங் எப்படி அவங்க கிட்ட இருந்து வாங்கணுன்ற வரைக்கும் இப்போ தப்பெல்லாம் சரி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் கேட்டது அது இல்லை. இப்போ நீங்கள் டைரக்டர் ஆகணுமா, நடிகர் ஆகணுமா, என்ன ஆகணும்? நீங்கள் டேரக்டர் தான் சார். நீங்கள் டைரக்டர் ஆகணும். அப்போ அந்த டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் நாலேஜ் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட். ஆமாம் சார். அப்படி நீங்கள் இப்போ என்ன ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு கடனை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு கடன் 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 கடனை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன் சார். கடன் வாங்குறது தப்பா, கொடுக்கறது தப்பா? வாங்குறது தப்பு சார். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. கடன் வாங்காத நாடே இல்லையே. ஆமாம் சார். ஒரு கடனாக இருந்தால் அதை அடைச்சிடலாம் சார். பல கடன் இருந்தால் இல்லை, எப்பயுமே நீங்கள் கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் ட்ரில்லியன் கணக்கிலெல்லாம் கூட கடன் வரும். கடன் வாங்குறது தப்பு அப்படின்னா மிடில் கிளாஸ் மக்கள் அப்பர் கிளாஸ் மக்களுக்கு ஈக்குவலாக வந்திருக்கவே முடியாது. ஆமாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வயசு விட்டுருங்க. இப்போ என் வயசு எடுத்துக்கோங்களேன். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வீட்டில் தான் கார் இருக்கும். எல்லா வீட்லேயும் கார் இருக்காது. அந்த கார் இருக்கிற வீடு வந்து பெரிய பணக்காரர் அப்படின்னு பேசப்படும். அந்த கார் இல்லாத வீடு வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ், அதுக்கு லோ மிடில் கிளாஸ் இப்படிலாம் பேசப்படும் இல்லையா? ஸோ அப்போ உங்களோட கடன் அப்படின்ற இஎம்ஐ வந்தது. காருக்கு வந்து கடன் கொடுக்குறோம், வீடு கட்ட வந்து கடன் கொடுக்குறோம், விவசாயம் பண்ண கடன் கொடுக்குறோம். இப்படி கடன் கொடுக்க தான் கீழ்நிலையில் இருந்த மக்கள் கூட மேல்நிலைக்கும் ஈக்குவல் நிலைக்கும் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ கடன் வாங்குறது தப்புன்ற கான்செப்ட் எப்படி கரெக்ட்? இல்லை சார். கடன் வாங்குற ஒரு பர்சனே கடன் கம்பெனியில் வேலை செய்ய போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போகிறோம் சார் கதையை. நான் சொல்கிற விஷயம் வந்து கடன் வாங்குறவன் கடன் வாங்குற கம்பெனியில் வேலை செய்யட்டும், கடன் கொடுக்குற கம்பெனியில் வேலை செய்யட்டும், அவனோட கிரைஸுக்கு அவன் கடன் வாங்கி தான் தீரணும். அளவுக்கு மீறி கடன் வாங்கினால் அவன் தகுதிக்கு மீறி, இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து கடன் ஆகிறேன்னா எனக்கு வந்து அது சிரமமாயிடும். கண்டிப்பாக. நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா ஒரு 10,000, 20,000, 50,000 கடனாளி ஆனோம்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தான் அதுக்குள்ள கரெக்டான மெசேஜ் இருக்கணும்ல. ஆமாம், அப்படிதான் சார் இருக்கு. அவனோட சம்பளத்துக்கு ஏற்ற கடன் இல்லை சார். அதிகமாக இருக்கு கடன். ஒரு கடன் அடிக்க பேராசை, பேராசை. ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் வாங்குறது, அந்த கடன் அடிக்க இன்னொரு கடன் இது வந்து ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இருக்கு. ஆமாம். நிறைய ஆண்களை விட
பெண்கள். இஎம்ஐ அப்படின்றது வந்து ஒரு பெண் சார்ந்த விஷயமா இருக்கு. அதாவது எல்லாம் அக்கம் பக்கத்தை பார்த்து கம்பேரிசன் பண்ணி, சொந்த பந்தங்கள பார்த்து கம்பேரிசன் பண்ணி, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தனக்கு தெரிஞ்சவங்கலாம் எப்படி வாழ்றாங்களோ, அந்த சொஃபஸ்டிகேஷன்ல வாழணும் அப்படிங்கிறதுக்காக, புருஷனா இருந்தா நீ கஷ்டப்படு, கடன் படு, ஓடு, உழைச்சுக்கிட்டே இரு. நீ என்னவாவது பண்ணு. ஆனா எங்களை சந்தோஷமா வச்சுக்கன்ற ஒரு தாட் வந்து பெண்களுக்கு நெறையா இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தியல் படி இந்த கதை வந்து ஒரு பெண் சார்ந்த கதையா இருந்ததுன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும். இது ஒரு ஆண் சார்ந்த கதையா இருந்தா, ஆண் போய் கடன் வாங்குறது எதுக்காக வாங்குறான்? வீட்ல இருக்கவங்க. ஃபேமிலிக்காக தான் வாங்குறான். அப்ப அந்த ஃபேமிலி பேர்டன் அவன் தாங்க தாங்க அவன் சுமையாளி ஆகுறான். ம். அவங்கிட்ட நீங்க ஒரு சோகத்த தான் காட்ட முடியும். ஆனா இந்த கதைக்குள்ள ஒரு பெண் கடன் வாங்குறான். அவ கடன்காரி ஆகுறத மறந்து அவ சந்தோஷமாயிட்டே இருக்கா. இன்னைக்கு ஒரு பெரிய அவங்க வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஒரு சிங்கிள் டோர் இருக்கு. டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்றான். இந்த டபுள் டோர் வந்துருச்சு. இந்த டபுள் டோரை விட வந்து இன்னும் பெரிய என்லார்ஜ்டு போறான். ம். ஸோ ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. அதை தூக்கி போட்டு ஆட்டோமேட்டிக் வாங்கினான். ஆட்டோமேட்டிக்லேருந்து வேற ஒரு ஐஎஃப்பி வாங்குறான். ஐஎஃப்பிலேருந்து இப்போ அயன் பண்ணி அதுவே கொடுத்துருது. வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொடுத்துருது. ம். அடுத்த கட்டத்துக்கு போறான். 6 மாசத்துக்கு ஒரு முறை பொருட்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அவ சந்தோஷமாயிட்டே இருக்கா. அவளை நம்பி வாழ்ற இந்த புருஷனும் இந்த குடும்பமும் சோகமாயிட்டே இருக்கு. ஆமா. இதோட எண்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கர வலியா இருக்கு. ம். ஸோ அப்படி நீங்க ஒரு பிளேயை டிராவல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஓகே சார். ஆமா. ஒரு ஆணையே சொன்னீங்கன்னா ஒரே எமோஷன் தான் இருக்கும். ஆணுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது சோகம் மட்டும் தானே. ஆமா. அவன் ஹாப்பி ஆக முடியாதுல்ல. அந்த கடன்லயும் சிரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். வலிய நினைச்சு தான் சார் சிரிப்பு. அழுகன்றது இப்ப ஆம்பளைக்கு கிடையாது சார். அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னது? அழுகை இல்லைம்மா. அழுகை, கோபம், எரிச்சல் எல்லாமே உணர்வு. ஆ. உங்களோட உணர்வு எதை வெளிப்படுத்துதோ அதை வெளிப்படுத்தணும். ம். அது ஐயோ நம்ம அழுதுட்டா ஆம்பளைக்கு அழகு இல்லைன்னு சொல்றதெல்லாம் அபத்தம். ஆம்பளை அழுகக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஆம்பளை அழக்கூடாது இல்லை சார். ஒரு சில பேருக்கு மறந்துருச்சு சார். அல்ல அப்படி மறுத்துருச்சுன்னு சொல்ற வார்த்தை வந்து இறப்புக்கு சமமானது. ஆ. நீங்க அப்படி இறப்புக்கு சமமான ஒருத்தரும் வாழ முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் நான் சமீபத்தில் ஒரு சேனல்ல பார்த்தேன். ஒரு ஒய்ஃப் அவங்க வந்து இந்த இஎம்ஐயோட எக்ஸ்ட்ரீம் போறாங்க. ம். ஆப்போசிட்ல அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 35,000 தான் சம்பளம். நான் வீட்டுக்கே வர்றதில்ல. ஏன்னா இவங்க வீட்டுக்கு வந்தா இவங்களோட சண்டை ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். இவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் படுற கஷ்டத்தை அவங்களுக்கு சொல்றதே இல்லை. என்னோட 35,000 சம்பளத்துல 20,000 அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்களுக்கு அது புரிய மாட்டேன்னுது. அப்போ அந்த ஆங்கர் கேட்குறாரு, அவர் சொல்ற கஷ்டம் உங்களுக்கு புரியுதான்னு. புரியுது சார். ஆனா எனக்கு என் சந்தோஷம் முக்கியம்ல. எனக்கு நிறைய கம்மல், ஸ்டட்ஸ், தோடெல்லாம் வாங்குறது பிடிக்கும். நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். அது வீட்டில் எல்லாமே இருக்கணும்ல. அக்கம் பக்கத்துலலாம் நல்லா இருக்காங்கல்ல ம். அப்படின்னு. அப்போ அந்த புருஷனோட கஷ்டம் அந்த பொம்பளை மனசுல ஏறவே இல்லையே. ஸோ இந்த கான்ட்ரவர்சி வைக்கணும்ல கதையில. சோகத்திலையும் ஒரு சுகம் இருக்கு. சுகமான சுமைகள் இப்படிலாம் சொல்லிட்டு போனாலும் சோகம் தானே. ஆமா. ஒரு எமோஷன் ஒரு கதையை வந்து காப்பாத்தாது. ஓகே. ஒரு கதைக்குள்ள பல கிளை கதைகள் தான் போகக்கூடாதே தவிர பல எமோஷன்ஸ் கேப்சர் ஆகணும். ஒரு கண்டென்ட் தான். ஆனா அதுக்குள்ள எல்லா எமோஷன்ஸும் இருக்கணும். அப்பதான் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு மாதிரி ஹாப்பி மூட்ல இருப்பாங்க. திடீர்னு சோகமாயிடுவாங்க, அழுவாங்க. நம்ம கதையோட அவங்க கனெக்ட் ஆவாங்க. ஓகே. ஓகே. ஒரே எமோஷன்ல நீங்க போய் இந்த ஆம்பளை வந்து ஓடிக்கிட்டே இருக்கான், உழைச்சிக்கிட்டே இருக்கான்னா, ஆண்கள் எல்லாம் வந்து பத்தியா அவன் நம்மள மாதிரியே இப்போ அவன் கஷ்டப்படுறான்னு ஒரு மூட்ல போயிடும். பொம்பளைங்கன்னா அப்புறம் எது கல்யாணம் பண்ண? ஆ. கல்யாணம் பண்ணா எங்களை காப்பாற்ற வேண்டியதுதானு சொல்லுவாங்க. இதுல வந்து வேற வேரியேஷனே வராது. ஓகே. ஒரு பொம்பளை நீங்க ஹீரோ ஆக்குங்க ஓகே சார். உங்க கதைக்கு. இது என்னோட கருத்து. கண்டிப்பா சார். ஆஸ் அ டைரக்டரா முடிவு உங்களோடது. நீங்க வந்து ஒரு பொம்பளையை ஹீரோவா ஆக்கிட்டு அந்த பொம்பளை இஎம்ஐ பண்ணும் போதெல்லாம் இவனும் மாரல் சப்போர்ட் பண்ணலாம். தவறு ஒருத்தரால் மட்டும் நடக்காது. பிகினிங்லேயே அவன் தடுத்து இருந்தால் பிரச்சனை இல்லை. அவன் பிகினிங்ல தட்டி கொடுத்துட்டான். சமாளிக்க முடியுன்ற கடனை இவன் தான் சமாளிக்கிறானே நம்ம மேல போய் இன்னைக்கு தலை முழுகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அளவுக்கு. கடன் அதிகமானதுனால தற்கொலை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுற நிலைமைக்கு வரணும். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த கதைக்குள்ள அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அழுத்தம் அதிகமாக இருக்கிற எல்லா கதைகளும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதனோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதுனால அந்த கதைகள் பெருசாக பேசப்பட்டு முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா சார். டைரக்ஷனுக்காக என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க? டைரக்ஷனுக்காக என்ன கத்துட்டு இருக்கீங்க கேட்குற கேள்விக்கு நான் ஒன்று வந்து இப்போ நீங்கள் சொன்னதை இப்போ லெசன் பண்ணீங்களா சார்? அதே மாதிரி நான் ஒரு புக் ஒன்று படிப்பேன். ரீசெண்ட் டேஸில் ஸ்க்ரீன் பிளேக்கு புக் படிச்சுட்டு இருக்கேன். அச்சா, உங்களோட
படத்தை நான் பார்த்துட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணேன். சொல்லுங்க. பார்த்தோம் வளரணும் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட இல்லை. ஆமா. ஆமாம், அதனால வந்து என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது, ஒரு இயக்குனர் ஆகுறதுக்கு, ஒரு இயக்குனரா ஆகுறானா? ஆகிறானான்னு சொல்லி வந்தீங்க. ஆமா. சரி, ஒரு ஒரு ஷாட்ல வந்து நான் சிங்ல இருக்கு, டப்பிங் வந்து சிங்க் ஆகாம லிப் எங்கேயோ இருக்குது, டயலாக் லேட் ஆகுது, கவனிச்சிங்களா? கவனிச்சேன் சார். அப்ப கவனிச்சு நீங்க ஏன் சரி பண்ணாமே எங்ககிட்ட ஆடிஷனுக்கு அனுப்பிச்சிங்க? இல்ல சார், அது அவுட் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு. அவுட் கொடுத்துட்டாங்கன்றது வேற, அது தவறா இப்ப தோணுது இல்ல. ஆமா. அப்போ நீங்க ஒரு ஒரு பர்ஃபெக்டா அப்படின்னு சில பேர் பர்ஃபெக்டான படங்கள் பண்ணி வந்திருக்கலாம். அவங்கள நாங்க வந்து ஏதோ ஒரு வகையில ரிஜெக்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் இல்லாதவங்களை நாங்க அக்செப்ட் பண்ணோன்ற கேள்வி வந்துரும். கரெக்ட் தான் சார். அதை நீங்க தானே திருத்தி இருக்கணும். அது தப்பு இல்லையா? அது தப்பு எது தான் சார், எங்களோட டீம் தான். அது நெக்ஸ்ட்ல இருந்து சரி பண்ணிக்கிறோம் சார். ப்ரொடியூசரோட மீட்டிங்ஸ்ல ஒரு எப்பயுமே ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ம். கான்சியஸ் சப்கான்சியஸ் மாதிரி ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம்ல வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது சோலோ பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இண்டிவிஜுவல் இல்லாமல் கம்பைன் ஷாட்ல வாய்ஸ் ஓவர் பண்றோம் அப்படின்னா ரொம்ப மஸ்ட் அப்படின்னா தான் வந்து வாய்ஸ் ஓவரில் போயிடணும். இல்லைன்னா கம்பைன் ஷாட் வைக்கணும். யாரோ உங்க ஃப்ரெண்டை ஒரு ஆள் ஆப்போசிட்ல உட்கார வச்சு சின்னதாக ஒரு மாஸ்டர் ஷாட் இல்லை ஒரு 2 ஷாட் எடுத்துருக்கலாமே. ப்ரொடியூசரோட மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சோலோவாக நீங்கள் இருந்து 2-3 ஷாட் நீங்களே பேசி நீங்களே வெளியே போயிட்டீங்க. அது ஓவர் வாய்ஸ்லேயே இருக்குதுங்க. ஏன்னா அது இப்போ எனக்கு அந்த டைம்ல ஆர்டிஸ்ட் யாரும் கிடைக்கல சார். இப்போ எனக்கு பட்ஜெட் ஆர்டிஸ்ட் தேவையில்லை. இப்போ நீங்கள் ஆர்டிஸ்டா? இல்லை, ஆர்டிஸ்ட் இல்லை சார். அப்புறம் எனக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கே மெம்பர்ஸ் யாருமே இல்லை சார். நான் மட்டுமே பண்ணிவிடுமே அப்படின்ட்டு நாங்கள் 2 மெம்பர்ஸ் மட்டும் பண்ண ஷூட் சார் அது. ஓ, அதனால அது கொஞ்சம் இருந்திருந்தா கொஞ்சம் இப்போ சினிமா பண்ணும்போது இதெல்லாம் சப்டைட்டில் போட முடியாது. ஓகே. நீங்கள் சொல்கிற காரணங்கள்லாம் எனக்கு இது பத்தலை, எனக்கு இது இல்லை, நான் இவ்வளோ முயற்சி பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ நமக்கு பண்ணும்போது பார்த்தால் அதில் ஒரு கொஸ்டின் இல்லாமல் திருப்தியாக இருக்கிற மாதிரி முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக சார். இப்போ ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு 3வது ஒரு ஒரு ஷாட்டில் ஒரு ப்ரொடியூசர் வந்து நாங்கள் ஒயிட் ஃபாக்ஸ் ஸ்டுடியோ வந்து பேசுகிறோம், ஓகே நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சார். ஆனால் நீங்கள் வந்து அதை லேட் ரியாக்ஷன் பண்ணுறீங்க. அந்த லேட் ரியாக்ஷனோட மீனிங் என்ன? ஏன்னா நம்ப முடியல. நம்ப முடியல வந்து இல்லை, அதாவது ஆச்சரியம் நம்ம ஒன்று சொல்லுவோம். ஆச்சரியம் அப்படிங்கிறதுக்கான ரியாக்ஷன் என்ன? புரியுது சார். பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இப்படியே இருக்கீங்க, இதுல எந்த மாற்றமும் வரல ஃபேஸ்ல. அப்புறம் ஆச்சரியம் நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்? ஓகே ஓகே. ஏன்னா அது நீங்க லேகா இருக்கிறது தான் எனக்கு தோணுது. ஒருத்தர் சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டான், நீங்க எப்படியே இருக்கீங்க. இப்போ அவன் சந்தோஷமான செய்தி நீங்க கன்ஃபார்ம் சார் அப்படிங்களா சார், ஒன்றும் விளையாட்டுலாம் இல்லைல்ல சார், ஃப்ராங்க் கால் இல்லைல்ல, ஓகே சார் ஓகே சார் சூஸ் இப்படி வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? ஏன்னா 2மே ரிஜெக்ஷன் ஆகிட்டு இதுவும் ரிஜெக்ஷன் ஆகிட்ட ஒரு நம்பிக்கை இல்லை சார். ஓகே ஆகுன்ற நம்பிக்கை இல்லாமல் வந்ததுனால அப்படியே அதே எமோஷன் அப்படியே போயிட்டேன் சார். இல்லை, நம்பிக்கை இல்லைங்கிறது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணும்ல. எனக்கு நீங்கள் பேசுறது வந்து ஏதோ ஒரு ஃபேக்காக தெரியுது, ஃப்ராங்க் காலாக தெரியுது. ஸோ அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு ஓகே சார் அப்படின்றீங்க. அது நம்பிக்கை இல்லைங்கிறத போய் சேருதா? நீங்க சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தம் அந்த ஷாட்ல இருக்கா? இல்லை சார். ஸோ ஒரு டைரக்டா அதெல்லாம் கவனிச்சுக்கோங்கன்றதுக்காக சொல்லி காட்டுறேன். ஓகே சார். உங்க படத்தை நான் முழுசா பார்த்தேன், ஒவ்வொரு ஷாட்டா கவனிச்சேன், அதனால் உங்களுக்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். உங்களை நான் குறை சொல்றதெல்லாம் கிடையாது. ஓகே சார். இப்போ உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய வில்லி, இதை நான் பண்ணிடுவேன்றதுக்கான விஷயம், அதுக்கான வளர்ச்சி, பயிற்சி, முயற்சி, இது எல்லாத்தையுமே சேர்ந்து ப்ராக்டிஸ் அப்படின்ற எல்லா விஷயங்களும் போய் நீங்க இந்த இந்த கோல் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணீங்கல்ல, ஃபியூச்சர் ஃபிலிம், அது இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கு? இதுக்கு என்னெல்லாம் மாரல் சப்போர்ட்டு, மாரல் ட்ரையிங் இதெல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கு? சரி, இது இந்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா லாக்டவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. லாக்டவுன் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஸ்கூலில் வந்து ட்ராமா வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கேட்டிருந்தாங்க. நீ வந்து நடி அப்படின்றப்போ அவங்க டீச்சர் சொல்லிக் கொடுத்தத பார்த்து, ஓ இது இப்போலாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா, இந்த டைலாக் சொல்லணும் போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு, ஓகே இதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ட்ரை பண்ண காலத்து லாக்டவுன் செக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ யூடியூப்ல வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் நம்ம பசங்களை வச்சு நம்ம கிட்ஸை வச்சு எதாவது பண்ணுவோன்றதான் ட்ரை பண்ணுது. அங்கேருந்து ஆரம்பிச்சது சார் இந்த ஜேர்னி. அங்கேருந்து ஆரம்பிச்சது ஒரு 3 இயர்ஸ். யார்ட்டையும் அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணல? இல்லை சார், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். யார்கிட்ட? ஒரு மிராக்கிள் வுட்ஸ்னு ஒரு ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து மூவ் ஆகிட்டேன் சார். அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க? அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு படத்தை எப்படிலாம் இது பண்ணணும், ஓகே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இதெல்லாம் இருக்குது,
ஓகே. இதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுக்கிறதுக்கு அப்புறம் இத்தினி ஒர்க் இருக்கு அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன் சார். மிராக்கிள் ஸ்டுடியோவா? மிராக்கல் வுட்ஸ். மிராக்கிள் வுட்ஸ். ஆமா. இது வந்து எங்க டாடியோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த சர்க்கிள்ல இருந்து ஒரு அவங்க பேரு? அவர் பேர் வந்து ராம்குமார். சரி, ஓகே, தெரியல. நான் மிராக்கல் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்டுடியோ வச்சுருந்தேன், அதனால கேட்டேன். ஓகே, இப்போ இந்த யூடியூப் தான் வந்து உங்களோட லாக்டவுன் யூடியூப் தான் உங்களுக்கான ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. இப்போ இந்த யூடியூப்ல நீங்கள் வந்து கற்றுக்கிட்டது என்ன? கத்துக்கிட்டது வந்து அதுல வந்து மிஸ்டேக்ஸ் என்னன்னு எதுவும் யாரும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு இது கத்துக்கிட்டேன். ஓகே. லேசினஸ். ஆ இது இப்படி பண்ணாலும் இது ரீச் ஆயிடுமோ, இது இப்படி பண்ணாலும் ரீச் ஆயிடும் அப்படின்ற ஒரு இது இருந்தது சார். அதுதான் ஒரு நல்ல மாஸ்டர் உங்களுக்கு இன்னும் ஆமா கிடைக்கல. இப்போ உங்களுக்கு வந்து யார் மாஸ்டரா இருக்கா? இப்போ நீங்க இருக்கீங்க சார். என் இடத்துல உட்காந்து என்னையே சொன்னேன் இப்படி. இல்ல சார், இது வரைக்கும் யாருமே இல்ல. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி இருக்கும் நான் ஒரு ஹோப்ல இருக்கேன் சார். சோலோவா இருந்தேன். இப்போ நீங்க இருக்கீங்க சப்போர்ட்டுக்கு. நீங்க இந்த கம்பெனில நிறைய கத்துக் கொடுப்பீங்க. இப்போ நான் பண்ண இவ்வளோ மிஸ்டேக் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னீங்க. அடுத்ததுலேருந்து இதை நான் சரி பண்ணிப்பேன். இல்லை, நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சுரலோ இல்லை தட்டி கொடுக்குற மாதிரியான வாத்தியாரோ நான் இல்லை. ஆமா. எனக்கு மனசில் பட்டதெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு சொல்லி இப்படி சொல்றது கூட எனக்கு ஆள் இல்லை சார். இல்லை, அப்படி சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆமா, பிடிக்காதெல்லாம் தப்பு பண்ண ஒத்துக்கணும் தான் சார் ஆகணும். எல்லாம் அப்படி பிடிக்காதுன்றது சொல்றீங்க. ஆ இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நாளைக்கு உங்களோட விஷயத்தில் பல குறைகள் சொல்லும்போது அது உங்களுக்கே வருத்தமாயிடும். ஆமா. என் அனுபவம் ஃபுல்லும் இப்படித்தான் இருக்கு. அதனால் நான் உங்களுக்கு மாஸ்டரான்றது எனக்கு சரியான தோணல. யாருமே இல்லை சார். ஆனால் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் வேணும். ஆமா கண்டிப்பா. ஆமாம், கத்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குற மாஸ்டர்ஸ் யாராவது இருக்கணும்ல. கத்து கொடுக்கறதா இருக்கணும். நானும் கத்துக்கிறதுக்கு அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பேன் சார். ஆமாம். ஸோ இப்போ இந்த மாஸ்டர்ஸ் ட்ரைனிங் உங்களோட மெயின் பாயிண்ட். ஆமா சார். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஐடியாவை நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து கதை. ஓகே சார். அந்த கதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு முறை என்னை சந்திச்சு போங்க. கண்டிப்பா சார். அந்த கதை டிராஃப்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இல்லை ஏதாவது ஆட் பண்ண முடியும்னா அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே ஆட் பண்ணும். ஓகே சார். அப்போ கதையாக அது ஒரு திருப்திக்கு வந்துடும். அது உங்களை சாட்டிஸ்ஃபைடு, இது நல்லா இருக்கு அப்படின்றதுக்கு பிறகு அதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணுங்க. ஓகே சார். அந்த ஸ்க்ரீன் பிளேல டிஸ்கஸ் பண்ணுவோம். அது முழுமையானதுக்கு பிறகு வசனம் பண்ணும். அந்த வசனமும் திருப்தி ஆனதுக்கு பிறகு இந்த ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கணும், ஒவ்வொரு சீனுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பேசி ஃபைனல் பண்ணிட்டு அப்புறம் மூவ் பண்ணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம், உங்கள் லைஃபே அதுக்குள்ளே இருக்கும். அதனால் அதை தெளிவாக செய்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் பீயிங்கோட நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட், நம்மளோட ட்ரிபிள் சி சினிமாக்காரன் செல்லாய்டு கம்பெனியோட சப்போர்ட் எப்பவும் உங்களை மாதிரி நண்பர்களுக்கு இருக்கும். தாராளமாக நீங்கள் எந்த டைம் ஆனால் வந்து கேட்டுக்கிட்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட வளர்ச்சிக்கு எங்களால் முடிஞ்ச உறுதுணை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சியில் கார்த்திக் ஸ்ரீதரன் வந்து நம்மளோட கலந்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து நம்ம மனசார நம்மளோட கருத்துக்களை வந்து அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். அது அவர் உண்மையாகவே வந்து இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இதை மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். இப்போ அவர் அடுத்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்கான முயற்சியை செய்துட்டு இருக்கார். அந்த முயற்சி நம்மளால் ஆன பங்கு கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். சினிமாக்காரன் செல்லாய்டு கம்பெனி அந்த உறுதியை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அவர் இப்போ கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எப்போ வேணால் அந்த இடத்துக்கான உதவிகள் தேடி நம்மகிட்ட வரலாம். நம்மளால் நம்மளோட அனுபவத்தை அவருக்கு பகிர்ந்து அவரோட படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட இருந்து உறுதுணையாக இருக்கும்னு உறுதி சொல்லிக்கிறோம். விருந்தினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம கம்பெனி சார்ந்தால் ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுக்கறது நம்மளோட பழக்கம். அப்படி கார்த்திக் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நம்மளோட கலந்து இவ்வளோ தூரம் மனசார பேசுறதுக்காகவும் நம்மளோட ஒரு சிறு பரிசை அவருக்கு கொடுக்குறோம். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். சினிமாக்காரன் செல்வாய்க்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த விஷயம் 24 மணி நேரம் உங்க மண்டைக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா சார். இப்போ இந்த கப்புல சினிமாக்காரன் செல்லாய்டு கம்பெனின்னு ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் இது என்னோட கம்பெனி, இந்த கம்பெனி வளர்ச்சி அடையணும்னு என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னோட ஆசை மேக்சிமம் இது எவ்வளவு வீடுகள்ல இருக்க போகுதுன்னு தெரியாது, பட் எல்லா வீடுகளிலும் இருக்கணும். இது என்னோட பேராசை. ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார்.